2021 இழந்த கோட்டையை பிடிக்க அதிமுக வேகம் காட்டும் சங்கரன்கோவில் தொகுதியின் நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதி தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில், மேல நீலிதநல்லூர், குருவிக்குளம், திருவேங்கடம், தேவர்குளம், பணவடலி சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. சங்கரநாராயண சுவாமி கோவில் தொகுதியோட அடையாளமா இருக்கு. விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகம் இருக்கும் தொகுதியில நெசவு மற்றும் விவசாயம் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 1,14,876 ஆண் வாக்காளர்கள், 1,21,639 பெண் வாக்காளர்கள், 17 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,36,532 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 2012 இடைத்தேர்தல் உட்பட தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிமுக அதிக முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதிமுக 9 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும் தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. 1996 தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சப்ப அக்கட்சி வென்ற 4 தொகுதிகளில் சங்கரன்கோவில் தொகுதியும் ஒன்று. அப்போ ஜெயிச்ச அதிமுகவின் கருப்பசாமி 2011 தேர்தல் வரைக்கும் தொடர்ச்சியா ஜெயிச்சாரு. அவரோட மறைவை தொடர்ந்து 2012 இடைத்தேர்தலில் அதிமுக கோட்டையை தக்க வச்சுக்க 24 அமைச்சர்கள் அடங்கிய 34 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை ஜெயலலிதா நியமித்தது பெரிதும் பேசப்பட்டுச்சு. அந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய முத்துச்செல்வி ஜெயிச்சாங்க. 2016 தேர்தலில் ஜெயிச்ச அதிமுக ராஜலட்சுமி ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம் பிடிச்சாங்க. 2021 தேர்தலில் மறுபடியும் ராஜலட்சுமி களமிறங்கினாங்க. தேர்தல் முடிவில் 1991 இருந்து 30 ஆண்டு கால அதிமுக கோட்டை உடைஞ்சது. தேர்தல் முடிவில் 71,347 வாக்குகளை வாங்கின திமுக வேட்பாளர் ராஜா வெற்றியை வசமாக்கினார். 66,050 வாக்குகளை வாங்கிய ராஜலட்சுமி தோற்றாங்க. 5,297 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜலட்சுமி தோத்தாங்க. அதிமுக கோட்டை உடைய டிடிவி தினகரன் தொடங்கிய அமமுக வேட்டு வச்சதும் தெரிய வந்துச்சு. அமமுக வேட்பாளர் அண்ணாதுரை 22,682 வாக்குகளை பிரிச்சிருந்தாரு. இது திமுக வெற்றி வித்தியாசத்தை விட 3 மடங்கு அதிகமான வாக்கு. இப்போ தொகுதியை தக்க வச்சுக்க திமுக தீவிரம் காட்டுற வேளையில தொகுதியை மீண்டும் பிடிக்க அதிமுக வேகம் காட்டுது. தொகுதியில யார் யார் மோத போறாங்க, பறிகொடுத்த கோட்டையை அதிமுக மறுபடியும் கைப்பற்றுமான்ற கேள்வியோட விறுவிறுப்பாகி இருக்கு சங்கரன்கோவில் தேர்தல் களம். இப்ப தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு சங்கரன்கோவில் தொகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். சங்கரன்கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய பள்ளிக்கூடம்னு கேட்டிங்கன்னா அது கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. சமீபத்தில் தான் அது மாடர்ன் ஸ்கூலாக ஆக்குனாங்க. ஆனால் அதில் பேரில் மட்டும்தான் மாடர்ன் இருக்கே தவிர அதோடைய கட்டிடங்களும் உள்கட்டமைப்பு வசதியும் இன்னும் பெருசாக ஒன்றும் வரல. சங்கரன்கோவில் சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாருமே முக்கியமான தொழில்னால் அது விவசாயம்தான். விவசாய இடங்களுக்கு இங்கே சங்கரன்கோவில் இருக்கக்கூடிய விசைத்தறி தொழில்களால் வரக்கூடிய அந்த சாயப்பட்டறை கழிவுகள் ஒதுக்கப்படுறது எல்லாமே கால்வாய் மூலமாக கலப்பாகுளம் கண்மாய்க்கு சேருது. அந்த கலப்பாகுளம் கண்மாய்க்கு சேர்றதுல அந்த கழிவுகள் கலக்கிறதுனால விவசாயம் அதிகமாக பாதிக்கப்படுது. நம்ம ரயில்வே பீட் ரோட்டில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஒரு பாலம் அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அங்கிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் வர்றதுக்கு ரயில்வே கேட்டு போட்டிருந்தாங்க, வர்றதுக்கு தாமதம் ஆகுது. அது போக ஒரு ஆம்புலன்ஸ் போக வைக்கிறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அதை உடனடியாக ஒரு பாலம் அந்த நம்ம கவர்மெண்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 20,000 நெசவாளர் இருக்கும். இதை ஜவுளி பூங்கா ஒன்று ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியும் இருக்குது, இறக்குமதியும் இருக்குது. எங்களுக்கு இந்த ஜவுளி பூங்கா ஆரம்பித்தா எங்களுக்கு இந்த ஆட்சியிலேயும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ரெடி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும். கல்குவாரிகள் அதிகமாக இருக்குது. இந்த கல்குவாரிகள்லேருந்து லாரியிலேருந்து எடுத்து போகிற கல்கள்லாம் ரோட்டில் விழுந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுற வண்ணம் அந்த போக்குவரத்து போயிட்டுருக்கு. அது மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா
வீடுகளில் அவங்க வைக்கிற வெடிச்சத்தத்தினால வீடுகள் வந்து அதிரக்கூடிய நிலை இங்கே இருக்குது. சங்கரன்கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிரதான தொழிலாக இருக்கிறது விவசாயம். இந்த விவசாய தொழில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அதிகமாக வானம் பார்த்த பூமி தான் இருக்குது. ரொம்ப நீண்ட நாட்களாக இந்த செண்பகவல்லி அணை வந்து பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுத்தா இந்த பொதுமக்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.